மீனா ஸ்ருதியோட அம்மாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினது கரெக்டு தான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ருதியோட அம்மா வந்து ரொம்ப கேவலமாக முத்த பேசி அவமானப்படுத்தினது மீனாவுக்கு பொறுக்க முடியாமல் ரொம்பவே பேசிட்டாங்க. விஜயா அடங்காமல் மீனாவை திட்ட போய், அப்போனா இந்த எங்களை நீங்கள் பெக்கவே இல்லையா, உங்களுக்கு 2 பசங்க தானா, எங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் பெற்றிருந்தா தான் உங்களுக்கு அதோட வலி தெரியும், அவரை நீங்கள் பெக்கலியாட்டிருக்குது, அவர் உயிரை தப்பிச்சு வந்ததே பெரும் புண்ணியமாக இருக்குது, ஆனால் நீங்கள் அவரை லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க, தேவையில்லாமல் அடுத்தவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்காரரை திட்டுறதே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு மீனா விஜயாவை திட்ட. என்னடி என்னையவே ஏற்று பேசுகிறீ? ஆமாம் உண்மைதானா நான் பேசுகிறது, சரி உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து யாராச்சும் கேட்டீங்களா எடுத்தீங்களா, உங்கள் பாட்டுக்கு அவங்க பேசுகிறதவே கேட்டுட்ருக்குறீங்க, அவர் தான் அந்த டிராஃபிக் போலீஸ் தான் எங்கள் வீட்டுக்காரை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் பண்ணுறானா, நீங்களும் இந்த வீட்டு ஆளுகளும் அப்படியே செய்கிறீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறான். ஸ்ருதியோட அம்மா வந்து விஜயா கிட்ட, ஏங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு என்னை அவமானப்படுத்திட்டே அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னே ஸ்ருதிக்கு கோவம் வந்து, அம்மா நீங்கள் கம்முன்னு பேசாமல் இருக்கீங்களா, இந்த வீட்டில் நான் என்ன கஷ்டப்படுறேன்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நான் நல்ல முறையாக தான் இருக்கிறேன், எதுக்கு நீங்கள் இங்கே வந்து என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க, நான் இந்த குடும்பத்தை விட்டு நான் வந்து உங்கள் கூட வாழ்வேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஸ்ருதியை திட்ட. ஆனால் அண்ணாமலைக்கு அமைதியாக இருந்துட்டு இனிமேல் தான் கோபம் வந்துச்சு. விஜயா நான் எந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பேனோ அந்த அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன், நீ தேவையில்லாமல் முத்தை பற்றி பேசுறது தப்பு, முத்து பொய் சொல்கிறவனாகவே இருந்தாலும் மீனா என்றைக்குமே பொய் பேச மாட்டான், அதனால் மீனா சொல்கிறத நான் அத்தனையும் உண்மைன்னு நான் விரும்புகிறேன், அவன் வந்து உயிர் தப்பிச்சு வந்தான், அவன் வந்து நீ பெற்ற பையன்தானே, கொஞ்சம் கூட அவன் மேலேயும் அக்கறை காட்ட மாட்டேயா அப்படின்ட்டு அண்ணாமலை விஜயாவை திட்ட. அது வந்து உங்கள் அம்மாவோட வளர்ப்பு, அதனால் அவன் இப்போ பார்த்தாலும் அகராதியாவும் ரவுடித்தனம் பண்ணிட்டு அலையிறா, நான் இது 2ம் நான் வளர்த்துனது, அதனால் நல்லா அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு விஜயா சொன்னோன்னே, எங்கள் அம்மா வளர்த்ததாக இருந்ததுனால தான் அவன் நல்ல முறையாகவும் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யவும் உதவி செய்யவும் அவன் இருக்கிற உன்னையாட்ட அகராதி பிடிச்சவனாவே அவன் இல்லை, என்றைக்கும் எங்கள் அம்மா வளர்ப்பு தப்பாக போகாது, அவன் 4 குழந்தைகளை காப்பாற்றிட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் குழந்தைகளையும் காப்பாற்றி வந்திருக்கிறான், அதை நம்ம நினச்சி பார்க்கணும், டே முத்து நீ பேசுகிறத வச்சு மனசில் நினச்சிட்ருக்காத, எப்படி என்ன பண்ணுறதுன்னு அடுத்து யோசிக்கலாம், சரி வா நான் போலீஸ் ஸ்டேஷன் நினச்சி நான் பேசுகிறேன்னு சொல்லி அண்ணாமலை கூப்பிட்றான். இல்லைப்பா நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், அவன் தரமாட்டேங்கிறான், அவன் என்றைக்கோ வச்ச பழியை மனசில் வச்சுக்கிட்டு என்னை இப்படி பழி வாங்குறான் அப்படின்னு சொன்னானே, ஆமாம் நீ சரக்கடிச்சிட்டு ஓட்டியிருப்ப, அதனால தான் அவன் பழி வாங்குறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல. டே வாயை மூடுறா, உள்ளே போகிறியா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை மனோஜை கேட்க, மனோஜ் பேசாமல் போயிடுறான். ரவி இருந்துக்கிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி, உனக்கு எந்த ஒரு காயம் ஆகலையில் அப்படின்ட்டு, எனக்கு ஒன்றும் படலடா, நான் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக ரைட் திருப்பறனால அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் அருணோட வண்டி நின்றுது, அதனால் அங்கே இடிச்சிட்டேன், அவன் இடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவனோட வண்டின்ட்டு, அவன் என்னென்னோ தெரியல என்னை பழி வாங்குறதுலையே எப்போ பார்த்தாலும் குறியாக இருக்கிறான், அது நான் வண்டி ஓட்டுறது இல்லாமல் லைசன்ஸு பிடுங்கி வச்சு 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன்ட்டு பேசுகிறான், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, அதுதானே என் பொழப்பு அப்படின்னு. அப்போனா வேலையும் போச்சு அவனுக்கு, வருமானம் இல்லையா அப்படின்னு விஜயா கேட்டோன்னே அண்ணாமலை முறைக்கிறத பார்த்துட்டு விஜயா வீட்டை தாள் வச்சுக்கிறான். மீனா இருந்துக்கிட்டு, சரி எதுவும் பேசாதீங்க, இவங்க யார் என்ன சொன்னாலும் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, நான் கொண்டே கொடுக்குறனால அந்த இன்ஸ்பெக்டரை போய் கேட்கலாம், அவர்கிட்ட போய் பேசினோம்னா அவர் ஏதோ ஒன்று நல்லது பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போகிறாங்க. அவர் இருந்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு, ஏன் அந்த முத்து எப்போ பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு பிரச்சனை நீ கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்பியா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, சத்தியமாக வண்டியில் பிரேக் பிடிக்கல, அதனால தான் அப்படி இடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது அருணோட வண்டின்ட்டு, அருணுக்கிட்ட நம்ம வம்பிழுக்கணுன்னு எனக்கு கிடையாது அப்படின்னு அவன் அருண் வந்துட்டு என்னை கொல்ல பார்த்தா, அதனால தான் நான் ஏதோ அந்த வண்டிக்கிட்ட இல்லாத இருக்குங்காட்டி தான் பரவாயில்ல, நின்றுட்டு இருந்தேன்னா நான் செத்தே போயிருந்திருப்பேன் அப்படின்னு அவன் ஆணித்தனமாக சொல்கிறதுனால தான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. இப்போ நான் எங்கிட்ட அவன் வேலை பார்க்கல, வேறு பக்கம் இருக்கிறான், அதனால அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்குறேன், ஏதோ ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், 6 மாதம் அவனுக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணியும் ஆகும்னு சொல்கிறான், அதனால இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு இன்னொருக்கா நான் அருண்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நீ அண்ணா வரைக்கும் அருண்கிட்ட வம்பு வழக்கு இழுத்துக்காத, நீங்கள் அமைதியாக இரு, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு சொல்லியெல்லாம் அனுப்பிச்சுட்றாங்க. மெயினாக எப்படியாச்சும் அவருக்கு பார்த்து ஏதாவது பண்ணி லைசன்ஸ் வாங்கி கொடுங்க, அதுதான் எங்கள் வாழ்வாதாரம், எங்கள் பொழப்பு, அவர் வந்து ஃபைனான்ஸுக்கு தான் அந்த வண்டியை எடுத்து ஓட்டிகிட்ருக்கிறாரு, அதனால் ஃபைனான்ஸு டெய்லி கட்டியே ஆகணும், அப்படி இல்லைன்னா எங்கள் பொழப்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
மீனா இன்ஸ்பெக்டர்கிட்ட அழுகுறான். சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாமே பார்த்து பேசி முடிச்சு விட்றேன் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சி விட்டுறாரு. ஆனால் முத்துக்கு டவுட்டு வந்துருச்சு. நான் வந்து கார் வந்து பிரேக் இல்லைன்னு தெரியுது. ஆனால் அந்த ஓட்டிகிட்டு போன இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றுமே ஆகலை. அது எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார் போச்சுன்னு தெரியல. இந்த உண்மையை கண்டுபிடிச்சா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் மீனா. இதை நான் இப்போ என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் போய் ஏதாச்சும் வம்பில் மாட்டிக்காதீங்க. நான் எதாக இருந்தாலும் பார்த்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. ஆனால் டிராஃபிக் போலீஸ் அருண் இந்த உண்மையை மறைச்சது தெரிஞ்சுதுன்னா முத்து என்ன பண்ணுவாங்கன்னுட்டு தெரியல. அருண் போலீஸ்கிட்ட யார்கிட்டையும் இந்த காரில் பிரேக் பிடிக்கல, எனக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற உண்மை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னால் எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த உண்மை வெளியில் வந்துச்சுன்னா அருணோட நிலைமை, அருண் முத்துவை பழிவாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சான்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்தால் அருணோட நிலைமை ரொம்ப மோசம். வேலையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.